தென்காசி மாவட்டம். ம். இங்கே இபி லைன் எடுக்கலான்னு தான் இருந்தோம். இது ஒரு 1 ஏக்கர் இருக்கும் இந்த லேண்டு. ஆனால் அது இபி லைன் எடுத்துகிட்டு வரும்போது போர்வெல் பக்கத்தில் கொண்டாந்து போல் கொண்டாடணும், ஒரு 3 போல் உள்ள கொண்டாடுனாங்க. அது சின்ன இடம்னால அது தேவையில்லைங்கிறதுனால சரி சோலாருக்கு ஏதாவது பண்ணுவோன்ட்டு ஆன்லைனில் செக் பண்ணும்போது கேடெக் சோலார் பார்த்தோம். அப்புறம் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பார்த்தோன்னா அவங்க அதுக்குண்டான ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அப்புறம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் என்னோடய பிளான் என்ன ட்ரிப்பரும் சேர்த்து போட்டுடலாம், இந்த ட்ரிப்பிங் அது சொட்டு நீர் இதுவும் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கும் நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டிருந்தோம். எல்லாமே அதுவும் ரெடி பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் நான் கேமரா, சோலார் லைட்டு எல்லாமே கேட்டிருந்தேன். அதுவுமே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து இன்ஸ்டாலேஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் 2 ஹெச்பி மோட்டர், அதுக்குண்டான பம்பு, பைப்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு 1.5 இன்ச் டெலிவரி எடுத்து தர மாதிரி பேசியிருந்தாங்க. அதுவும் பண்ணிட்டோம். அப்புறம் அந்த ஃபஸ்ட் டே போர் உள்ள மோட்டர் இறக்கும்போது அது ஒரு பாறையில் வந்து மாட்டிக்கிட்டு, அப்புறம் நான் அதை ரெக்கவரி டீம் வச்சு அவங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். அதில் மோட்டரில் கொஞ்சம் டேமேஜ், ஒயர் எல்லாமே கட் ஆயிருந்துச்சு, பம்ப் எல்லாமே. ப்ளஸ் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை புதுசாகவே மாற்றி கொடுத்துட்டாங்க. அதை ஆல்ரெடி உள்ளே இறக்கியிருந்த இது வந்து டேமேஜ் இருந்தாலும் அதை அவங்க புதுசாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இது முடிஞ்சோடனே அப்புறம் எல்லாமே கரெக்டான எல்லாம் இது செக் பண்ணிவிட்டு இப்போ சொட்டு நீர் எல்லாமே ட்ரிப்பர் எல்லாமே போட்டு கொடுத்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாம் ப்ராப்பராக இருக்கா, என்னென்ன ஆப்லாம் வேணுமோ எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே கரெக்டாக என்னென்ன இது உண்டோ அது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாங்க.